Hello students, welcome to Sparks Academy. So TNPSC Combined Subordinate Engineering Service எக்ஸாமுக்கான செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து 7 days நடந்து முடிஞ்சது. ஸோ அந்த வேகன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 94 வேகன்சிஸ் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கிறவங்க, பிடபிள்யூடி கேட்டகரியில் வரக்கூடியவங்க, ஒரு சில பிஎஸ்டிஎம் கேட்டகரி எஸ்டி பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஜென்ரல் டான்லேயே எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஏ எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற இந்த கேட்டகரிஸில் தான் இந்த வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. மோஸ்ட்லி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 84 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. ஜேஇ டாட் போர்ட் ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. ஃபோர்மேன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருந்துச்சு. பிடபிள்யூடி ஜேடிஓவும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபில் ஆகிருந்துச்சு. அது போக ஆவினில் வந்து ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 6 வேகன்சிஸ் கிட்ட ரிசர்வ்டு வேகன்சிஸாக தான் இருக்கும். ஸோ மற்ற வேகன்சிஸ்க்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க நம்ம சொல்கிற அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை தெரியாதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னைக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14/5/2024. ஸோ கம்மிங் டியூஸ்டே தான் உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின இது வந்து வெப்சைட், இந்த லிங்க் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி குரூப்ஸ், டெலிகிராம் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம போடுறோம். நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய நம்பர் வந்திருக்கான்றதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அண்ட் இமெயிலும் வந்திருக்கும் அப்படின்றதையும் டிஎன்பிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இதுலேயும் உங்களுடைய நம்பர் இருக்குதான்றதை ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 190 பேர் வந்து 180 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 94 வேகன்சி, கிட்டத்தட்ட 90 வேகன்சி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வேகன்சி ரிசர்வ் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு தான் இந்த 180 பேர் கிட்டத்தட்ட 1:2 ரேஷியோவில் தான் கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுன்றது உங்களுக்கு ஒரு மெமோ வந்திருக்கும். அந்த மெமோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த மெமோலேயே உங்களுக்கு என்னென்ன கொண்டு வரணுன்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எந்த டைமிங், எந்த டேபிள் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டைமிங்க்கு ப்ரியராகவே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்கள் ரீச் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸு நம்ம பீச் ஸ்டேஷனுக்கு, 4th ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட், சென்னையில் வரவங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடியவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெயின் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சென்ட்ரலில் வந்து இறங்குறீங்க, எக்மோர்லேருந்து வந்து இறங்குறீங்கன்னா கூட ரொம்ப ஈஸி தான், பக்கத்துலேயே தான் இருக்குது. ஈஸியாகவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். சென்னை ஃபோர்ட் அப்படின்ற லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து போகக்கூடிய ஒரு தூரம் தான். நீங்கள் போயிடலாம். ஸோ நீங்கள் வரும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுடைய 10th 12th காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எம்இ முடிச்சிருந்தீங்க, பிஜி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி, ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்களோ அது ரிலேட்டடாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அதோடைய ஒரிஜினலை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் ஒரு செட் வந்து ஒரு ஜெராக்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம், தவறு இல்லை. ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் இது மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல நீங்கள் போனோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வெயிட் பண்ண சொல்லி தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டினா டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப எல்லாம் வந்து இருக்கா, ஒரு வேளை யாருக்கிட்டையாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, நான் கொண்டு வர மறந்துட்டேனாலும் எந்த விதமான பயமும் தேவையில்லை. டிஎன்பிசி வந்து உங்களுக்கு எல்லா இதையும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு லேட்டராக கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. அந்தந்த எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வரப்போகுது, அடுத்து அகைன் வந்து ஜேடிஓ வரப்போகுது, டிஎன்பிசி ஜேடிஓ வரப்போகுது, ஆனுவல் பேனலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஏஇ வரப்போகுது. ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இதில் வந்து கிடைக்கலனா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்தந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டுங்க. இதோட ஒரு நல்ல லெவலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அகாடமியோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து
டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ரேங்க் பூஸ்டர் கோர்ஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 monthsல நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்கோரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளுடைய இதை வந்து செக்யூர் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இதுக்குமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ டெக்னிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகும். ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் இதற்கான ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் என்னால் வந்து நேரில் வந்து எழுத முடியலை ஆர் வந்து நான் வந்து வீட்டில் இருந்து எழுதி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே டெக்னிக்கலுக்கான எல்லா டிஸ்கஷன்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 டிஸ்கஷன் 45 to 50 டிஸ்கஷன் வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதையுமே நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். தென் அது போக உங்களுக்கு 3 மார்க் டெஸ்ட் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் 4999க்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து நம்ம ஒரு 2 days தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸ் இன்னும் 2 days மட்டும் தான். அதுக்கப்புறம் இது 6999 மாறிடும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.